பணம் சம்பாதிப்பவரா இல்லை பணத்தை சம்பாதிக்க வைப்பவரா? நண்பர்களே, இந்த உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் வாழ்க்கை முழுவதும் பணத்திற்காக ஓடிக்கொண்டே இருப்பவர்கள். மற்றவர்கள் ஒரு கட்டத்தில் பணத்தையே தங்களுக்கு பின்னால் ஓட வைப்பவர்கள். இந்த இரண்டு மனிதர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் சம்பளம் அல்ல, அவர்கள் வேலை அல்ல, அவர்கள் அதிர்ஷ்டமும் அல்ல, அவர்கள் சிந்தனைதான். ஒரு மனிதன் தினமும் காலை எழுந்து வேலைக்கு போகிறான். அவன் உழைக்கிறான், வியர்வை சிந்துகிறான். ஆனால் மாதம் முடிந்ததும் அவன் கணக்கில் இருக்கும் தொகை 0. அதே நேரத்தில் இன்னொருவர் இருக்கிறார். அவர் கூட ஒரு நாள் இதே மாதிரிதான் இருந்தார். ஆனால் இன்று அவர் தூங்கினாலும் பணம் சம்பாதிக்கிறார். இது எப்படி சாத்தியம்? பணம் சம்பாதிப்பது வெர்சஸ் பணம் உருவாக்குவது. நம்மில் பெரும்பாலானவர்கள் ஒரு பெரிய தவறை செய்கிறோம். நாம் நினைப்பது, நான் நல்ல சம்பளம் வாங்கினால் நான் பணக்காரனாகி விடுவேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சம்பளம் உங்களை உயிரோட வைத்திருக்கும். முதலீடுதான் உங்களை பணக்காரனாக்கும். பணம் சம்பாதிப்பது என்ன? உங்கள் நேரத்தை விற்பது. நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறீர்கள், அதற்கான சம்பளம் கிடைக்கிறது. நாளை நீங்கள் வேலைக்கு போகவில்லை என்றால் சம்பளம் இல்லை. இதுதான் ஆக்டிவ் இன்கம். ஆனால் பணம் உருவாக்குவது என்ன? உங்கள் பணத்தை வேலை செய்ய வைப்பது. நீங்கள் தூங்கினாலும் அது வேலை செய்யும். நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அது ஓடும். நீங்கள் வயதானாலும் அது நிற்காது. இதுதான் பாசிவ் இன்கம். எதற்கு நமக்கு இந்த விஷயம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை? நாம் பள்ளியில் என்ன கற்றோம்? கணிதம், விஞ்ஞானம், வரலாறு. ஆனால் யாராவது நமக்கு இதை கற்றுக் கொடுத்தார்களா? பணத்தை எப்படி சேமிப்பது, பணத்தை எப்படி வளர்ப்பது, முதலீடு என்றால் என்ன? இதுதான் உண்மையான பிரச்சனை. நாம் டிகிரி வாங்குகிறோம், வேலை கிடைக்கிறது, ஆனால் பணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் ஒரு நாள் நம்மால் கேட்கப்படுகிறது, இவ்வளவு உழைத்தும் நான் ஏன் முன்னேறவில்லை? ஒரு கசப்பான உண்மை. நீங்கள் இன்னும் சம்பளத்தை மட்டும் நம்பி வாழ்கிறீர்கள். சேமிப்பு இல்லை, முதலீடு இல்லை. அப்படினா நீங்கள் உழைப்பாளி இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லாத மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? பாஸ் சொல்வதை கேட்கிறான், பட்ஜெட் அனுமதிக்கும் அளவுக்கு தான் வாழ்கிறான், பெரிய கனவு காணவே பயப்படுகிறான். பணக்காரர்களின் சிந்தனை. ஏழை மனிதன் என்ன வாங்கலாம்? பணக்காரன் இதை கொண்டு எப்படி அதிகம் சம்பாதிக்கலாம்? ஏழை போனஸ் வந்தால் மொபைல் வாங்குவார். பணக்காரர் போனஸ் வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வார். இதுதான் வாழ்க்கையை மாற்றும் மைண்ட் செட். பணம் எப்படி வளர்கிறது? பணம் 4 வழிகளில் வளர்கிறது. வட்டி, லாபம், வாடகை, பங்குதார்மை. இந்த 4 வழிகளில் எந்த ஒரு வழியிலும் உங்கள் பணம் வேலை செய்ய ஆரம்பித்தால் நீங்கள் தீரே தீரே பணக்காரனாக ஆரம்பிப்பீர்கள். அடிப்படை விதிகள். செலவுக்கு முன் சேமிப்பு. பெரும்பாலானவர்கள் மிச்சமிருந்தால் சேமிப்போம். ஆனால் பணக்காரர்கள் முதலில் சேமிப்போம், பிறகு செலவிடுவோம். சேமிப்பை தூங்க விடாதீர்கள். பேங்கில் வைத்துவிட்டால் அதை இன்ஃப்ளேஷன் சாப்பிடும். பணத்தை வளர்க்கும் இடத்தில் போடுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத சேமிப்பு ஈக்குவல் டு மரித்த பணம். 90% மக்கள் செய்யும் பெரிய தவறுகள். இஎம்ஐ, ஷோ ஆஃப், தேவையற்ற செலவு. இவை எல்லாம் மணி டிஸ்ட்ராயர்ஸ். அமீராகும் ஃபார்முலா. சம்பாதி, சேமி, முதலீடு செய், லாபத்தை மீண்டும் முதலீடு செய், பொறுமையாக இரு. ரவி கதை. வாழ்க்கையை மாற்றும் உண்மை. ரவி ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன். அவன் குடும்பம் மிகவும் ஏழை. அப்பா வேலை செய்ய முடியாது, அம்மா கூலி வேலை, சிறிய தங்கை. ரவி 12ஆம் வகுப்பு முடித்தான். ஆனால் படிக்க பணமில்லை. அவன் நகரத்துக்கு போனான். ஒரு ஃபேக்டரியில் வேலை. சம்பளம் ரூபாய் 9000. அந்த பணத்தில் வாடகை, சாப்பாடு, குடும்ப செலவு. சேமிப்பு ஈக்குவல் டு 0. ஒரு நாள் ஒரு மூதட்டி சொன்னார், நீ பணம் சம்பாதிக்கிறாய், ஆனால் பணம் உருவாக்க தெரியாது. அந்த ஒரு வார்த்தை ரவியின் வாழ்க்கையை மாற்றியது. மணி லேர்னிங். ரவி தினமும் யூடியூபில் கற்றுக்கொண்டான். இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்ஐபி, ஷேர் மார்க்கெட். முதல் மாதம் ரூபாய் 1000 சேமிப்பு. அவனை எல்லோரும் கேலி செய்தார்கள். ஆனால் ரவி சொன்னான், இன்று நான் சிரிக்க விடுவேன், நாளை வாழ்க்கை என்னை அழவிடாது. ஆக்ஷன் ஃபேஸ். எஸ்ஐபி ஆரம்பித்தான், தவறுகள் செய்தான், ஷேரில் லாஸ் ஆனது. ஆனால் கற்றுக்கொண்டான். 2 ஆண்டுகள் கழித்து மொத்த முதலீடு ரூபாய் 40000, மதிப்பு ரூபாய் 62000. முதல் வெற்றி. ஐக்கம் வளர்ச்சி. ஃப்ரீலான்சிங், டிஜிட்டல் ஸ்கில்ஸ், எக்ஸ்ட்ரா இன்கம் ரூபாய் 4000. 4 ஆண்டுகள் கழித்து 3 லட்சம் ரூபாய் முதலீடு, மந்த்லி இன்கம் ரூபாய் 15000. பிசினஸ் பார்ட்னர்ஷிப். 1 லட்சம் ரூபாய் முதலீடு, மாதம் ரூபாய் 5000 ப்ராஃபிட். 8 ஆண்டுகள் கழித்து ப்ராப்பர்ட்டி வாங்கினான், ரெண்ட் இன்கம் ரூபாய் 7000. ஃபைனல் ரிசல்ட். 5 இன்கம் சோர்சஸ், ரூபாய் 25 லட்சம் போர்ட்ஃபோலியோ, டெட் ஃப்ரீ. இந்த கதையின் 7 பாடங்கள்.
குறைந்த சம்பளம் பிரச்சனை இல்லை. சேமிப்பு ஒரு விதை. அறிவில்லாமல் முதலீடு ஈக்குவல் டு இழப்பு. பயம் வளர்ச்சி தடுக்கும். லாபத்தை ரீஇன்வெஸ்ட் செய். பல இன்கம் சோர்சஸ் உருவாக்கு. பணத்தை அடிமையாக்கு. கடைசி உண்மை. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் சம்பளத்தால் தீர்மானிக்கப்படாது. உங்கள் முடிவுகளால் தான் தீர்மானிக்கப்படும். இன்று நீங்கள் செலவு தேர்வு செய்தால் ஏழ்மை, சேமிப்பு தேர்வு செய்தால் பாதுகாப்பு, முதலீடு தேர்வு செய்தால் செல்வம். ஃபைனல் பஞ்ச். ரவி ஒரு சாதாரண மனிதன்தான். ஆனால் அவன் ஒரு முடிவெடுத்தான். நான் பணத்திற்காக வேலை செய்ய மாட்டேன், பணம் எனக்காக வேலை செய்யும். இன்று முடிவு உங்கள் கையில்.